بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله واصحابه أجمعين أما بعد. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் பேரருளால் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றின் தொடர் பயானை நாம் அவர்களின் சஹாபாக்களின் வாழ்க்கை வரலாற்றின் தொடர் பயானை நாம் தொடராக கேட்டு வருகின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருமை நபி தோழர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை கேட்பதற்கும் பேசுவதற்கும் நமக்கு பாக்கியத்தை வழங்கியதை போன்று அன்னாரை 100% பின்பற்றி நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தரல வேண்டும் என்று துஆ செய்தவனாக இன்றைய வரலாற்றை ஆரம்பம் செய்கின்றேன். சகோதரர்களே, மக்காவிலே ஆமிர் இப்னு அப்துல்லாஹ் இப்னு அல் ஜர்ராஹ் என்று ஒரு மனிதர் இருந்தார். ஆமிர் இப்னு அப்துல்லாஹ் இப்னு ஜர்ராஹ், அதாவது ஜர்ராஹுடைய மகன் அப்துல்லாவுடைய மகன் ஆமிர். இந்த ஆமிர் என்ற மனிதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியா அனுப்பப்படுவதற்கு முன்னாகவே, நுபுவத் கிடைப்பதற்கு முன்பாகவே இவர் மக்காவிலே வாழ்ந்து வருகின்றார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் கிடைத்த செய்தியை அறிந்தவுடனே ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அடுத்த சில நாட்களிலேயே இந்த ஆமிர் இப்னு அப்துல்லாஹ் இப்னு ஜர்ராஹ் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இவர்களுக்கு கலிமா சொல்லிக் கொடுக்கிறது யார் அப்படின்னு சொன்னா ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் ஏற்றுக்கொண்ட இஸ்லாத்தின் பக்கம் இந்த ஆமிரையும் அழைத்து தனக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கலிமா சொல்லிக் கொடுத்தார்களோ அதுபோன்று இந்த ஆமிருக்கும் கலிமா சொல்லிக் கொடுத்தார்கள். சகோதரர்களே, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சில நாட்களிலேயே இஸ்லாத்தினுடைய சட்டதிட்டங்கள் தெரியாத நேரம், அல்லாஹ்வுடைய கட்டளைகள் என்னென்ன, அல்லாஹ் ரசூலுடைய வழிமுறைகள் என்னென்ன என்பதெல்லாம் அறியாத காலம், இருந்தாலும் தனக்கு கிடைத்த இந்த மார்க்கம் எல்லா மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்திலே, ஆசையிலே ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆமிர் இப்னு அப்துல்லாஹ் அவர்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்கிறார்கள். ஆமிர் இப்னு அப்துல்லாஹ் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வருகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்த உடனே ஹஜ்ரத் அபூபக்கர் தான் அழைத்து வருகிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே. இந்த ஆமிர் இப்னு அப்துல்லாஹ்வையும் அதே போன்று அர்கம் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் அதே போன்று உஸ்மான் இப்னு மல்ஊன் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், இந்த 4 பேரையும் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா நேர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைச்சிட்டு வராங்க. அழைச்சிட்டு வந்தா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹுடைய அந்த தாவா பணி, அழைப்பு பணியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட கொஞ்ச நாள்லயே இப்படி திடீர்னு 4 பேரை கூட்டிட்டு வர்றாரு, திடீர்னு 2 பேரை கூட்டிட்டு வர்றாங்க, திடீர்னு 3 பேரை கூட்டிட்டு வர்றாங்க. இப்படி கூட்டம் கூட்டமா கூட்டிட்டு வரதை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா மேல. இப்படி சகோதரர்களே, எல்லா சஹாபாக்களும் ஆரம்ப காலத்திலே அனுபவித்த வேதனையை ஹஜ்ரத் ஆமிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அனுபவிக்கிறார்கள். இந்த ஆமிர் இப்னு அப்துல்லாஹ்வுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால என்ன பட்ட பேர் வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அபூ உபைதா என்ற பட்ட பேர் வைக்கிறார்கள். அதாவது அபூ உபைதா என்றால் சின்ன அடிமை பெண்ணின் தந்தை, சிறிய அடிமை பெண்ணின் தந்தை என்று பெயர். அதாவது அல்லாஹ்வுடைய அடிமை பெண்ணின் தந்தை அப்படின்னு சொல்லி இந்த பெயரிலேயே பின்னால் அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழைக்கப்படுகின்றார்கள். அபூ உபைதா என்ற பெயரிலே பின்னாலே பிரபலமாகின்றார்கள். அவங்களுடைய இயற்பெயர் ஆமிர் இப்னு அப்துல்லாஹ், ஆனால் அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் என்ற பெயரிலே அழைக்கப்படுகிறார்கள். இந்த அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள்
ஆரம்பத்திலே மக்காவிலே மற்ற சஹாபாக்கள் எல்லாம் என்னென்ன வேதனைகளையும் என்னென்ன கஷ்டங்களையும் பட்டார்களோ அத்தனை வேதனைகளையும் அத்தனை கஷ்டங்களையும் ஹஜ்ரத் அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் படுகிறார்கள். பட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து இவங்களும் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போறாங்க. மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போன உடனே முதல் வருஷமே பத்ர் போர் வருகின்றது. இந்த பத்ர் போர்ல சகோதரர்களே ஒரு பெரிய ஆச்சரியமான சம்பவம் நடக்கிறது ஹஜ்ரத் அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா வாழ்க்கையில. என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொன்னா, அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள். ஆனால் இவருடைய தந்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இவர் காஃபிராகவே மக்காவில் இருக்காரு. பத்ர் போர் நடக்கும் பொழுது அவங்களுடைய தந்தை ஆமீர் அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா தந்தை அப்துல்லா இப்னு ஜர்ராஹ் அவரே எதிரிகளுடைய படையோடு சேர்ந்து இவர் வந்திருக்காரு. பத்ர் மைதானத்துக்கு எதிரிகளுடைய படையோடு சேர்ந்து தந்தை வந்திருக்காரு. ஆனா மகன் எங்க இருக்கிறாரு? முஸ்லிமுடைய படையில இருக்கிறாரு. அவ போர்க்களத்துல போர் வேகமா நடந்துட்டு இருக்குது. அந்த நேரத்தில் ஆமீர் ஹஜ்ரத் அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய தந்தையுடைய முகத்துல முழிக்காம அப்படியே நழுவி ஓடுறாங்க. போர்க்களம் தந்தை இங்க சண்டை போட்டுருந்தா இவங்க நவலி போய் அந்த பக்கம் சண்டை போடுறாங்க. தந்தை அப்படி அங்க வந்தாருண்டா அப்படியே ஒதுங்கி வந்து இந்த பக்கம் சண்டை போடுறாங்க. அதான் தன்னுடைய தந்தையுடைய முகத்துல நம்ம முழிச்சிடக்கூடாது, தன் தந்தை மேல உள்ள பாசம் நமக்கு வந்து அதனால அல்லாஹ்வுடைய எதிரிகள் மீது உள்ள அந்த கோபம் தணிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தந்தையுடைய முகத்தை பார்க்காம இப்படி அப்படி நழுவிட்டு இருக்காங்க. ஆனா அவருடைய தந்தை அவர் விடுற மாதிரி இல்ல, தாப்பனா இருக்கிறாரு, அவர் மகனை விடுற மாதிரி இல்ல. அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, நம்முடைய மகனை எந்த சூழ்நிலையிலும் எதிரிகளோட போர் செய்ய விடாம அவனை தடுக்கணும். நம்ம குறுக்க போய் நின்றோம்னு வச்சுங்க என்ன ஆயிடும், ஆஹா தாப்பனார் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம மேல உள்ள பாசத்தினால அவன் என்ன பண்ணிடுவாரு, மகன் சண்டை போடாம ஒதுங்கிடுவாரு அப்படின்னு சொல்லி தாப்பனார் குறுக்க நிக்கிறாரு. இவர் அப்படி போனா அப்படி குறுக்க நிக்கிறாரு, இப்படி ஒண்ணா இப்படி குறுக்க நிக்கிறாரு. இப்படியே குறுக்க உடனே அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா பொறுத்து பாக்குறாங்க. தந்தை இந்த பக்கம் வந்து அந்த பக்கம் ஓடுறாங்க, அந்த பக்கம் வந்தா இந்த பக்கம் ஓடுறாங்க. இப்படி பொறுத்து பாக்குறாங்க. ஒரு கட்டத்துல வேற வழியே இல்லைன்னு தெரிஞ்ச உடனே சகோதரர்களே தான் கையில வச்சிருக்கிற வாளால தந்தையின் தலையில ஒரே போடுறாங்க. நான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காண்டி போராடிட்டு இருக்கிறேன், நீ அல்லாஹ்வுடைய எதிரிகளுக்கு போராடுறது மட்டும் இல்லாம அவங்களோட சண்டை போட விடாம குறுக்க வந்து போடுற அப்படின்னு சொல்லி தந்தை தலையில ஒரே போடுறாங்க. தந்தை அங்கனே துடி செத்து போயிடுறாரு. சோழ பத்ர் போர் முடிஞ்ச உடனே இது அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா உள்ளத்துல ஒரு பெரிய ஒரு சஞ்சலத்தை ஏற்படுது. பெற்ற தகப்பனை நம்ம கொண்டுட்டோமே, பெற்ற தகப்பன் கூட பார்க்காம ஒரே போட்டு அவர் சாடிச்சிட்டோமே அப்படிங்கிற சஞ்சலம் அதற்கு அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா உள்ளத்துல ஏற்படும் பொழுது நேர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. யா ரசூலல்லாஹ், இந்த மாதிரி நான் வேகமா போராடிட்டு இருக்கும்போது எதிரிகளோட என்னுடைய தகப்பனார் என்ன தடுக்கணுங்கிற நோக்கத்திலேயே சும்மா யதார்த்தமா குறுக்க வந்தா பரவாயில்ல, நான் அவருடைய கண்ணில் படக்கூடாது இந்த பக்கம் வந்தா அந்த பக்கம் ஓடுறேன், அந்த பக்கம் வந்தா இந்த பக்கம் ஓடுறேன், நான் இப்படி ஓடிட்டு இருக்கிறேன். ஆனா அவர் என்ன தடுக்கணுங்கிற ஒரே நோக்கத்தில் என்ன பண்றாரு, குறுக்க வந்து நின்று நான் எதிரிகளோட சண்டை போட விடாம தடுத்தாரு. அதனால நான் வேற வழி இல்லாம என்னுடைய தந்தையில தலையில ஒரே அடியால அடிச்சேன் அந்த வாளால. அவர் துருதுரி செத்து போயிட்டாரு. யார சொல்ல நான் பாவம் பண்ணிட்டேனா, தப்பு செஞ்சுட்டேனா அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா நேர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா எதுவுமே பதில் சொல்ல அமைதியா இருக்கிறாங்க. ஏன்னா இது புது சம்பவம், முதல் நடந்திருக்கிற தகப்பு. ஒரு மகன் வந்து தந்தையை கொண்டு இருக்கிறாரு, ஆனா தந்தை காஃபிரா இருக்கிறாரு, இவர் முஸ்லிமா இருக்கிறாரு, இருந்தாலும் தந்தையை கொண்டுட்டாரு. இது முதல் சம்பவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியா இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் சகோதரர்களே ஹஜ்ரத் அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பாராட்டி அல்லாஹ் ஆயத்தை இருக்கிறான். அபூ உபைதா அவர்களை பாராட்டி அல்லாஹ் ஆயத்தை இருக்கிறான். சூரத்துல் முஜாதலா என்று சொல்லக்கூடிய சூறாவிலே, அதாவது 58வது சூறாவிலே 22வது வசனத்தை அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் என்ன சொல்றான் பாருங்க, லா தஜிது கௌமன் யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் யுவாதுன மன் ஹாதல்லாஹு வ ரசூலஹு. நபியே, சில மக்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ்வின் மறுமை நாளில் ஈமான் கொண்ட சில மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் யார் அல்லாஹ்விடமும் அல்லாஹ் ரசூலுடனும் போர் செய்ய சித்தமாக இருக்கிறார்களோ, யார் அல்லாஹ்வுடனும் அல்லாஹ் ரசூலுடனும் போர் செய்ய சித்தமாக இருக்கிறார்களோ, போர் செய்ய தயாராயிட்டாங்களோ, அவர்களோடு இவர்கள் ஒருபோதும் முஹப்பத் வைக்க மாட்டார்கள். மூமின்கள் சில மக்கள் இருக்கிறாங்க, நல்ல மக்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் சொன்னா, யார் அல்லாஹ்வோடும் அல்லாஹ் ரசூலோடும் சண்டையில ஆயத்தமாகிவிட்டார்களோ அவர்களோடு இவர்கள் ஒருபோதும் முஹப்பத் வைக்க மாட்டார்கள். எப்படிப்பட்ட நிலையிலும் உலவுக்கான ஆபாவும் அப்படி அல்லாஹ்வோடும் அல்லாஹ் ரசூலோடும் போரிடக்கூடியவர்கள் தங்களை பெற்ற தந்தையாக இருந்தாலும் சரி, அபனாவும் தன்னை தான் பெற்றெடுத்த பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அவ் இஹ்வானவும் அல்ல தங்களுடைய சகோதரர்களாக இருந்தாலும் சரி, அவ் அஷீரத்தவும் அல்ல தங்களுடைய குடும்பத்தினராக இருந்தாலும் சரி, அவர்கள் அல்லாஹ்வுடன் அல்லாஹ் ரசூலுடன் போர் செய்ய ஆயத்தமாகிவிட்டால் இவங்க என்ன பண்ண மாட்டாங்க,
அந்த தாய் தகப்பங்கிற முகப்பத்தோ பிள்ளைங்கிற பாசமோ அல்லது தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அந்த முகப்பத்தோ இவங்களை குறுக்கிட்டு அவர்கள் மீது முகப்பத்தை வைக்காது. அப்ப இவங்களுக்கு அல்லாஹ் ரசூல் தான் முக்கியமே தவிர யார் முக்கியம் இல்ல. பெற்றவர்கள், பிள்ளைகள், உறவினர்கள், சகோதரங்கிற அந்த பாசமோ, சகோதர பாசமோ, பிள்ளை பாசமோ, பெற்ற பாசமோ இவங்களுக்கு முக்கியம் இல்ல. இவங்களுக்கு இதுதான் முக்கியம். இவர்களுக்கு அல்லாஹ் ரசூல் தான் முக்கியம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு உலாயிக கதப ஃபீ குலூபிஹிமுல் ஈமான், இப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறாங்களே இவங்களுடைய உள்ளங்களிலே அல்லாஹ் ஈமானை விதித்து விட்டான். இவங்களுடைய உள்ளங்களை அல்லாஹ் என்ன ஆக்கிட்டான்? ஈமானை உறுதியாக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயத்திலே தொடர்ந்து அல்லாஹ் சொல்றான், ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்கள் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். உலாயிக ஹிஸ்புல்லாஹ், நிச்சயமா இவர்களாம் அல்லாஹ்வுடைய கூட்டத்தினர்கள். இவங்க யாரு? அல்லாஹ்வுடைய கூட்டத்தினர்கள். அலா இன்ன ஹிஸ்பல்லாஹி ஹுமுல் முஃப்லிஹூன், அல்லாஹ்வுடைய கூட்டத்தை சார்ந்தவர்கள் தான் வெற்றி பெறக்கூடியவர்கள் அப்படிங்கிற வசனத்தை அல்லாஹ் இறக்கினான். அப்ப அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய தந்தையை பத்ர் மைதானத்தில் கொன்றதை அல்லாஹ் நியாயப்படுத்தியது மட்டும் இல்லாம, சிலாகிச்சது மட்டும் இல்லாம, அல்லாஹ் என்ன பண்றான்? இப்படித்தான் இருக்கணும் மற்ற மூமின்களும். அவங்களுக்கு ஈமானுடைய அந்த உறவை விட பெற்ற உறவு என்ன இருக்கக்கூடாது? பெருசா இருக்கக்கூடாது. தாய் தாப்பாங்கிற உறவு அல்ல அனந்தமிக்கிற உறவு, இந்த எல்லா உறவை விட ஈமானுடைய உறவு தான் பலமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அவரை பாராட்டி ஆயத்தை இறக்கணும். சோ இதே மாதிரி சம்பவம் நிறைய சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் நடந்துருது. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பாருங்க, ஊர் மக்களுக்கெல்லாம் இஸ்லாத்தை சொல்லி சொல்லி இதாயத்தை கொண்டு வந்தாங்க, இஸ்லாத்தின் கொண்டு வந்தாங்க. ஆனா அவங்களுடைய பெற்ற மகனுக்கு இதாயத்து கிடைக்கல. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய பெற்ற மகன் அப்துல் காபா, அவருக்கு இதாயத்து கிடைக்கல. பின்னால இஸ்லாத்தை ஏத்துக்கிறார் ரொம்ப நாள் கழிச்சு. அந்த அப்துல் காபா என்ன பண்றாரு? ரொம்ப நாள் கழிச்சு இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட பிறகு தன்னுடைய தந்தையிட்ட சொல்றாரு, தந்தையே பத்ர் போர்ல நானும் வாழை ஏந்திட்டு அங்கே இங்கே ஓடுனேன். யார் சார்பா? எதிரிகள் சார்பா. நீங்களும் வாழை ஏந்திட்டு அங்கே இங்கே ஓடுனீங்க. நீங்க யார் சார்பா? முஸ்லீம்கள் சார்பா. ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, உங்களுடைய கழுத்து என்னுடைய வாளுக்கு நேரா வந்துச்சு. உங்களுடைய கழுத்து என்னுடைய வாளுக்கு நேரா வந்துச்சு. அப்ப நான் வெட்டலாம் நினைச்சேன். ஆனா தந்தை பாசம் குறுக்கிட்டுருச்சு. தந்தை பாசம் குறுக்கிட்டுருச்சு. அதனால நான் உங்களை வெட்டல அப்படின்னு சொல்லி அப்துல் காபா என்ற அப்துல் ரஹ்மான், பின்னால் அப்துல் ரஹ்மான் மாறிதாரு, அவர் சொன்னார். அப்ப அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, மகனே எனக்கு அது போன்ற ஒரு வாய்ப்பு கிடைத்திருந்தால், என்னுடைய கழுத்து உன்னுடைய வாளுக்கு பக்கத்துல வந்துச்சுங்கிறியே, தந்தை பாசனால வெட்ட விட்டுங்கிறியே, எனக்கு அது போன்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருந்தால் நிச்சயமாக அல்லாஹ்வை சத்தியமாக மகன் என்ற பாசம் அது குறுக்கிட்டு இருக்காது. நான் உன்னை அல்லாஹ்வுடைய எதிரியாத்தான் பார்த்திருப்பேனே தவிர என்னுடைய மகனா நான் பார்த்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய மகனுக்கு சொன்னாங்க. அப்ப அந்த மாதிரி எத்தனையோ சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய போர்க்களத்தில் அல்லாஹ்வுடைய எதிரிகளை சந்திக்கும் பொழுது அங்கே சொந்த பந்தம் என்ற உறவோ, தாய் தாப்பு என்ற உறவோ, பிள்ளை குட்டிங்கிற உறவோ குறுக்கிடல, அவர்கள் அல்லாஹ்வுடைய எதிரியாகத்தான் பார்த்தார்கள். அந்த அடிப்படையில் தான் அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய தந்தையை பத்ர் களத்திலே கொன்றார்கள். அதை சிலாகிச்சு ஆதரிச்சு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்தை இறக்கினான். அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு ஒரு மதிப்பு மரியாதை பெற்றிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூத கிறிஸ்தவருடைய ஒரு கூட்டம் வருது. கிறிஸ்தவருடைய கூட்டம் வர்றாங்க. வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து பேசிட்டு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்க நஜ்ரான்ல இருந்து வர்றோம், கிறிஸ்தவ மக்களா இருக்கிறோம். எங்களுக்கு மத்தியில் அடிக்கடி கருத்து வேறுபாடு ஏற்படுது. கிறிஸ்தவ பாதிரிகளுக்கு மத்தியில் அடிக்கடி கருத்து வேறுபாடு ஏற்படுது. ஒரு தெளிவான தீர்ப்பு எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஒரு தெளிவுதான் மார்க்கம், இப்படிதான் தீர்ப்பளிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவான தீர்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. அதனால உங்கள்ல இருந்து நல்ல மார்க்கம் தெரிஞ்ச ஒருத்தர் எங்களுக்கு அனுப்பி வைங்க. உங்கள்ல இருந்து நல்ல மார்க்கம் தெரிஞ்ச ஒருத்தர் எங்களுக்கு அனுப்பி வைங்க. அவர் என்ன பண்ண அப்படின்னு சொன்னா, எங்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு ஏற்படும் பொழுது உண்மையான விஷயத்தை சொல்லி இதான் மார்க்கம் சொல்லி அவர் தீர்ப்பளிக்கணும். அந்த மாதிரி ஒரு ஆளை எங்களுக்கு அனுப்பி வைங்க. நீங்க விரும்புற யார் அனுப்பினாலும் சரி அப்படின்னு சொல்லி இந்த கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க. இந்த சம்பவத்தை அறிவிக்கக்கூடிய ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அப்ப லோஹர் தொழுகை நேரம் இந்த கிறிஸ்தவ கூட்டம் பேசும்பொழுது லோஹர் தொழுகைக்கு முன்னாடி அப்ப நானும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறேன். கிறிஸ்தவர் சொல்லக்கூடிய வார்த்தையை நானும் கேட்கிறேன். கேட்டு நான் என்ன ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி அனுப்புற ஆளு நானா இருந்தா என்ன, எனக்கு ஆசையா இருந்துச்சு. அந்த கிறிஸ்தவ மக்களுக்கு மத்தியில் போய் இருக்கிறது, அவங்களுக்கு மத்தியில் இஸ்லாமிய அழைப்பு பண்ணி செய்யறது, அவங்களுக்கு மார்க் தீர்ப்பு வழங்குறது, அவங்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு ஏற்படும் பொழுது சமாதானம் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி ஒரு நீதிபதி பொறுப்பையும் இஸ்லாமிய அழைப்பாளர் பொறுப்பையும் நான் ஏத்துக்கணும்னு ஆசைப்பட்டு எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு ஆசைப்பட்டேன். அப்ப லோஹர் தொழுகை நேரம், லோஹருக்கு பேர் ரசூலுல்லாஹி யாரும் நிர்ணயிக்க போறாங்க, யாரோ ஒரு ஆள் நியமிக்க போறாங்க.
அப்புறம் யார் நியமிக்கப்படுறாங்க ரசூலுல்லாஹ் இப்படி என்ன பண்றாங்க, தொழுது முடிச்சுட்டு இப்படி பாக்குறாங்க, இப்படி தலையை இப்படி திருப்பி திருப்பி பாக்குறாங்க, யாரையும் தேடுற மாதிரி. நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி பார்வையில போற மாதிரி இப்படி முகத்தை திரும்ப இங்க வந்து நிக்கிறேன், இப்படி முகத்தை திரும்ப இங்க வந்து நிக்கிறேன். எனக்கு என்ன ஆசை, நம்மள ரசூலுல்லாஹ் அந்த பொறுப்புக்கு நியமிச்சு நம்மள அனுப்பக்கூடாதா அப்படின்னு ஆசைப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி பார்வையில போற மாதிரி இங்க ஓடிட்டு இருக்கிறேன். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி என்ன சட்டம் செஞ்ச மாதிரி தெரியல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சட்டம் பண்ண மாதிரியே தெரியல. இப்படி தேடுறாங்க. கடைசியில் அபூ உபைதா எழுந்திரி அப்படின்னாங்க. யார? அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எழுந்திரி அப்படின்னாங்க. அவங்க எழுந்திருந்தாங்க, சொன்னாங்க நீங்க தான் இந்த பொறுப்பு தகுதியான ஆள், போயிட்டு வாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி அனுப்பி வச்சாங்க. அனுப்பி வச்சாங்க. லி குல்லி உம்மத்தின் அமீனுன், ஒவ்வொரு உம்மத்துக்கும் ஒரு அமீன் இருப்பார். அமீன் சொன்னா என்ன சொல்றது, அமீனுக்கு என்ன அர்த்தங்க தமிழ்ல? அமானிதத்தை பாதுகாக்கக்கூடியவர், அமானிதத்தை பாதுகாக்கக்கூடியவர், அதாவது பொறுப்பா நடக்கக்கூடியவர். ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு அமீன் உண்டு. என்னுடைய உம்மத்தினுடைய அமீன் நீங்க தான், என்னுடைய உம்மத்தினுடைய அமீன் பொறுப்புதாரி நீங்க தான் அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமிச்சு அந்த மக்களுக்கு அனுப்பி வச்சாங்க. சகோதரர்களே, அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி பட்ட கஷ்டங்கள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கக்கூடிய பொறுப்பை ரொம்ப கரெக்டா ஃபாலோ பண்ற ஆள் யாருன்னா ஹஜ்ரத் அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா தலைமையில 300 பேர் கொண்ட ஒரு படையை அனுப்பி வைக்கிறாங்க. 300 பேர் கொண்ட ஒரு படையை அனுப்பி வைக்கிறாங்க. அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா போறாங்க. இந்த 300 பேரை அழைச்சிக்கிட்டு சோதனை சாப்பாட்டுக்கு என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு பை நிறைய பேரிச்சம்பழம், ஒரு பையில பேரிச்சம்பழம். அதான் பிரயாணம் போயிட்டு அல்லாஹ்வுடைய பாதையில போராடிட்டு திரும்பி வரலாம் அந்த பேரிச்சம்பழம் தான். ஒரு பை நிறைய பேரிச்சம்பழத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு புறப்பட்டு போயிட்டாங்க 300 பேர். அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இந்த பை ஒரு பை பேரிச்சம்பழத்தை வச்சு இவங்களை மெயின்டைன் பண்ணணும். யார? இந்த 300 போர் வீரர்களையும் மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா சகோதரர்களே, ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு ஒரு பேரிச்சம்பழம் கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு ஒரு பேரிச்சம்பழம். அந்த பேரிச்சம்பழத்தை வச்சு அந்த படையிலே கலந்து கொண்ட முஹம்மது இப்னு மிக்தாம் சொல்றாங்க, எங்களுக்கு அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா ஒரு நாளைக்கு ஒரு பேரிச்சம்பழம் தான் கொடுப்பாங்க. அப்ப நான் அவங்களோட மாணவர் கேட்கிறாரு, ஒரு பேரிச்சம்பழத்தை ஒரு நாளைக்கு என்ன பண்ணுவீங்க? ஒரு நாளைக்கு ஒரு பேரிச்சம்பழம், அதை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்ட உடனே அந்த முஹம்மது இப்னு மிக்தாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, குன்னா நமசு கமா யமுசு சிபியா, குழந்தைகள் எப்படி வாயில வச்சு தாயுடைய மடுவை சப்புமோ அந்த மாதிரி பசி எடுக்கும் பொழுது என்ன பண்ணுவோம், அந்த பேரிச்சம்பழத்தை வச்சு அப்படி சப்பிப்போம், சப்பிட்டு கொஞ்சம் தண்ணியை குடிச்சுப்போம், முடிஞ்சு போச்சு. ஒரு பழத்தை வச்சு ஒரு நாள் ஃபுல்லா ஓட்டுவோம். அப்ப சில சமயம் குழந்தைக்கு பாக்குறோம்ல, குழந்தை பசி எடுத்து அழுதுச்சுன்னா நிப்புல என்ன பண்றாங்க, நிப்புல குழந்தை வாயில வைக்கிறாங்க. வச்சன குழந்தை என்ன பண்ணுது, அந்த நிப்புல அப்படியே வாயில சப்பிக்கிட்டு அப்படியே தூங்கிடுது. பசி அடங்குது அதுக்கு, அது நிப்புல பாலா வருது. பசி எடுத்து அழக்கூடிய குழந்தை நிப்புல பால் வருதா? இல்ல. ஆனா அது சப்பனோட என்ன ஆயிடுது, அது பால் குடிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங். அந்த மாதிரி நாங்க என்ன பண்ணுவோம்னு சொன்னா, குன்னா நமசு கமா யமுசு சிபியான், குழந்தைகள் நிப்புல சப்புற மாதிரி நாங்க என்ன பண்ணுவோம், பேரிச்சம்பழத்தை பசி எடுக்கும் போது சப்பிப்போம். சப்பி என்ன பண்ணுவோம், கொஞ்சம் தண்ணி எடுத்து குடிச்சுப்போம், எங்களுடைய பசி அடங்கிடும். இப்படியே ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு ஒரு பேரிச்சம்பழம் என்ற கணக்கில ஹஜ்ரத் அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா கொடுத்து அந்த 300 பேரையுமே சமாளிச்சாங்க. எந்த அளவுக்கு சகோதரர்களே, ஒரு கட்டத்துல பேரிச்சம்பழம் தீர்ந்து போச்சு. அல்லாஹ்வுடைய பாதையில போகும் பொழுது பேரிச்சம்பழம் தீர்ந்து போச்சு. இருந்த ஒரு பை பேரிச்சம்பழம் தீர்ந்து போச்சு. தீர்ந்து போனோட சஹாபாக்கெல்லாம் என்ன பண்ண தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஹஜ்ரத் அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா பண்ணாங்க, இவங்க அமீர், இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, இவங்களுக்கு கடுமையான பசி. முதல்ல என்ன பண்ணாங்க, நாம ஒரு காரியத்தை செஞ்சு காட்டணும்னா மத்தவங்க அந்த மாதிரி செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. ஆடு மாடுகள்லாம் இளதலை திங்கும் போது நாமையே திங்கக்கூடாது, இளதலைகளை நாமையே திங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹஜ்ரத் அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா பண்ணாங்க, நேரா ஒரு மரத்துல இலையை பிச்சாங்க, தண்ணியில கழுவுனாங்க, சவச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பசி வேற வழி இல்ல, எப்படி அடக்கி ஆகணும். இவங்கள பார்த்த உடனே மத்த சஹாபாக்கள் ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இளதலை திங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்ல எந்த அளவுக்கு கொஞ்சம் சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க, நாங்கள் பல நாட்கள் இப்படி இளதலையே சாப்பிட்டு இருந்ததுனால எங்கள்ல பல பேர் என்ன ஆயிட்டாங்கன்னா, மலம் கழிக்கும் பொழுது ஆட்டு புழுக்கப்படும் பாருங்க, அந்த மாதிரி நாங்க போட ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா இளதலை சாப்பிட்டா என்ன ஆகும், மலம் கழிக்கும் பொழுது ஆடு புழுக்க போடுற மாதிரி நாங்க போட ஆரம்பிச்சிட்டோம். அந்த அளவுக்கு எங்களுடைய வயிற்றுகள்ல அந்த உணவு செரிமானமாகாமல் அப்படியே வெளியே வர ஆரம்பிச்சதுன்னு சொல்லி சஹாபாக்கள் சொன்னாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஜமாத்தை அழைச்சிட்டு போனாங்கன்னு சொன்னா
ஹஜ்ரத் அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவ்வளவு கட்டுக்கோப்பாகவும் பொறுப்போடும் அழைச்சிட்டு போறதுல ரொம்ப திறமைசாலி ஹஜ்ரத் அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா. இவங்க பத்ர் போர்ல கலந்துகிட்டு தன்னுடைய தந்தையை கொன்ற மாதிரி உஹது போர்ல கலந்துக்கிறாங்க ஹஜ்ரத் அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா. உஹது போர்ல நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். அதாவது ஒரு இப்னு துகானா என்று சொல்லக்கூடிய ஒரு காஃபிர் என்ன பண்ணா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி தலையில ஓங்கி அடிச்சா, ஹஜ்ரத் தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அபூ தல்ஹா தட்டி விட்டாங்க, அதுல அவங்க கை வெட்டி போச்சு. நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு. அப்ப அந்த தலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி தலையில விழுந்த அந்த கத்தி என்ன ஆகுது, அவங்க தட்டி விட்டதுல இந்த தோள்பட்டையில விழுது. தோள்பட்டையில விழுந்த உடனே அவங்களுடைய கவச உடை உடைஞ்சி 2 கம்பி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தாடையில குத்தி இப்படி வாய் வெளியே வந்துருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி தாடையில குத்தி வாய் வெளியே வந்துருச்சு. ரசூலுல்லாஹி கடுமையான வேதனை பண்றாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஓடி போய் அத கையால இழுத்து பாக்குறாங்க. ரசூலுல்லாஹ் துடிக்கிறாங்க. அந்த கம்பியை உடனே இழுத்துறோம் இல்லையா, கையால அப்படி இழுக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு துடிக்கிறாங்க, அப்படின்னு அலறாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றதே தெரியல. கையால இழுத்தா எவ்வளவு நேரத்துக்கு இழுக்கிறது, கம்பி குத்தி வாயில குத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தாடையில குத்தி வெளியே வந்துருக்குது. கம்பி கையால இழுத்தா மெதுமெதுவா இழுக்கணும். அப்ப நபி ஸல்லல்லாஹு என்ன பண்ணுவாங்க, வேதனைப்படுவாங்க. பக்கத்துல அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி நம்ம மெதுமெதுவா கையால இழுத்தோம் அப்படின்னு சொன்னா கம்பி கையால தான் இழுக்க முடியும், இரும்பு கம்பி. ஆனா அதுல ரசூலுல்லாஹி கடுமையா வேதனைப்படுறாங்க. உடனே என்ன பண்ணாங்க, யா ரசூலுல்லாஹ் கொஞ்சம் அந்த பக்கம் திரும்புங்க அப்படினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி திரும்ப சொல்லிட்டு ஒரு கம்பி என்ன பண்ணாங்க, அப்படியே பல்லால கடிச்சு ஒரு இழு இழுத்தாங்க பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஒரேடியா வேதனை, மெதுமெதுவா இழுத்தா கடுமையான வேதனை, ஒரேடியா இழுத்தா இடம் வேதனை கம்மியா இருக்கும். ஒரேடியா இழுத்தாங்க பாருங்க, இந்த கம்பி வந்துருச்சு. ஆனா இவனோட பல்லு உடைஞ்சு போச்சு. அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹுடைய பல்லு உடைஞ்சு போச்சு. விடல, இன்னொரு கம்பி இருக்குது. ஒரு கடவா பல்லு உடைஞ்ச உடனே இன்னொரு கடவா பல்லு என்ன பண்ணாங்க, இன்னொரு கம்பியை பிடிச்சு அப்படி இழுத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அந்த வாயில குத்துன 2 கம்பி வந்துருச்சு. அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹுடைய 4 பல்லு உடைஞ்சு போச்சு. 4 பல்லு உடைஞ்சு போச்சு சகோதரர்களே, அந்த அளவுக்கு. ஆனா முதல் பல்லு உடைஞ்சிருச்சே, நம்ம அதோட விட்டுருவோம், வேற யாரையா கொடுத்தப்பா உன் பல்லையும் கொஞ்சம் உடைச்சுக்க அப்படின்னு அபூ உபைதா சொல்லல. என்ன பண்ணாங்க, நான் இழுத்து, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி நம்ம கையால இழுத்தோம்டா கடுமையான வேதனைப்படுங்கிறதுனால தன்னுடைய பல்லே உடைஞ்சாலும் பரவாயில்ல அப்படிங்கிறதுனால தன்னுடைய பல்லால இழுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி தாடையில குத்துன அந்த கம்பியை இழுத்தாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா இந்த சம்பவத்தை பத்தி பின்னால சொல்றாங்க. அந்த பல்லு உடைஞ்ச பல்லு ரொம்ப நாளா அபூ உபைதாக்கு வளரவே இல்லை. அந்த பல்லு ரொம்ப நாளா வளரவே இல்லை. ஆனா சில சமயத்துல நம்ம சிரிக்கும் போது பார்த்தா அந்த பல்லு உடைஞ்ச பல்லு அப்படியே தெரியும். அப்ப நான் சொல்லுவேன், அபூ உபைதா இந்த பல்லு இல்லாம சிரிக்கிறதா உங்களுக்கு அழகா இருக்குது அப்படிங்குவேன். இந்த பல்லு இல்லாம சிரிக்கிறீங்க பாருங்க, 4 பல்லு இல்லாம நீங்க சிரிக்கிறதா அழகா இருக்குது என்று நான் அபூ உபைதாக்கு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இப்படி சகோதரர்களே, பத்ர் போரிலும் சரி உஹது போரிலும் சரி அவருடைய பங்கு ஒரு பெரும் பங்காக இருந்தது மட்டும் இல்லாம நிறைய காரணமாக்களை ஆற்றினார்கள். இந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடவே இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் தட்டி கழிக்க மாட்டாங்க. உடனே அந்த காரியத்தை முன்னிட்டு செஞ்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கொஞ்ச நாள்ல வஃபாத் ஆகறாங்க. வஃபாத் ஆன பிறகு சகோதரர்களே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அமீரா நியமிக்கிறதுல ஒரு பெரிய கருத்து வேறுபாடு சர்ச்சை ஏற்பட்டுச்சு. நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கை வரலாறு கேள்விப்பட்டிருப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திங்கட்கிழமை அதிகாலை நேரத்தில் வஃபாத் ஆகுறாங்க. அடக்கமானது எப்போ, புதன்கிழமை அசருக்கு பிறகு. அந்த இடைப்பட்ட 2 பகல் ஒரு இரவு இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசாவை காத்திருக்க வைத்ததுக்கு 2 காரணம். ஒன்னு என்ன காரணம், வெளியூர்ல இருந்து கூட்டமா சஹாபாக்கள் வந்துகிட்டே இருந்தாங்க, ஜனாசா தொழுகை நடந்துகிட்டே இருந்துச்சு, இது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, யார் அமீரா நியமிக்கிறது, அதாவது இந்த சமுதாயம் ஒரு நிமிடம் கூட அமீர் இல்லாமல் இருக்கக்கூடாது. அப்ப இதுவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அமீரா இருந்துட்டாங்க, இப்ப அடுத்த அமீர் யாரு, அடுத்த கலீஃபா யாரு அப்படிங்கறதுல பெரிய கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு முஹாஜிர்களுக்கும் அன்சாரிகளுக்கும் மத்தியில. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவை அமீரா ஏற்கிறதுல சில அன்சாரி சஹாபிகள் கருத்து வேறுபாடு கொண்டாங்க. இவங்க அமீரா இருக்க கூடாது, ஏன்னு சொன்னா முஹாஜிர்கள் கையில அந்த அமீர்ங்கிற பொறுப்பு போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அப்ப முஹாஜிர்களே அமீரா இருந்துருவாங்க, அன்சாரிகளுக்கு என்ன இல்லாம போயிடும், அந்த பொறுப்பு இல்லாம போயிடும் அப்படிங்கிற அந்த ஒரு தேட்டத்துல என்ன பண்ணாங்க, ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அமீரா ஏற்கிறதுல நிறைய பேர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு. அப்ப இந்த மஷூரா, இந்த ஆலோசனை, இந்த சர்ச்சை இதுலயே 2 நாள் கழிஞ்சு போச்சு. அப்ப அந்த நேரத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவை அமீரா ஏத்துக்க மாட்டேன்னு சில பேர் சொல்லும் பொழுது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, உபாஸ் எதக்கையா அபூ உபைதா, அபூ உபைதாவே உங்க கையை நீட்டுங்க, நாங்க போய் சேரும், நீங்க அமீர் முஃமினா ஆயிடுங்க என்று ஹஜ்ரத் அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலாவை முன்னிறுத்தினார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா உடனே எல்லா சஹாபாக்களும் ஒத்துக்கிட்டாங்க. யார் அபூபக்கர் ரலியல்லாஹு அமீராவை எதிர்த்தார்களோ அவர்கள் கூட என்ன ஆயிடுறாங்க அப்படின்னு சொன்னா
அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அமீரா வரத ஒத்துக்குறாங்க. சரி சரி ஏத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி உடனே ஹஜ்ரத் அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, மக்களே இந்த பாருங்க, நான் அமீரா வரதை நீங்க ஏத்துக்கிறீங்க, ஆமா ஏத்துக்கிறோம். ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, யாரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி தங்களுடைய ஹயாத்திலே இமாமாக நியமித்தார்களோ அவர்தான் மௌத்தாக வரை இமாமாக இருக்க வேண்டும். யாரை நியமிச்சாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் தான் நியமிச்சாங்க. தங்களுடைய சக்கராத் நேரத்துல முரு அபூபக்கரை ஸல்லி பின்னாஸ், அபூபக்கர் சொல்லுங்க அவர் மக்களுக்கு தொலை வைக்கட்டும் அப்படின்னு சொல்லி. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை அமீரா நியமித்தார்களோ அவர்கள் தான் மௌத்தாக வரை அமீரா இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே ஹஜ்ரத் அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா கருத்தை ஏற்று எல்லா சஹாபாக்களும் ஒருமித்த கருத்துக்கு வந்து ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அமீரா ஏத்துக்கறாங்க. ஆனா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சபையில ஹஜ்ரத் அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலாவுக்கு நிறைய மதிப்பு இருந்துச்சு, ஒரு நல்ல ஆலோசகரா இருந்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு ஒரு நல்ல ஆலோசகரா இருந்தாங்க அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா ஆட்சிக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு ஆட்சி வருது. உமர் ரலியல்லாஹு ஆட்சி நடக்கும்போது சகோதரர்களே, ஒரு முறை உமர் ரலியல்லாஹு ஆட்சி சபையில ஒரு பேச்சு வருது. என்ன பேச்சு அப்படின்னு சொன்னா, உமர் ரலியல்லாஹு தங்களுடைய சஹாக்களை பார்த்து கேக்குறாங்க, ஒருத்தர் கூப்பிட்டு கேக்குறாங்க, உனக்கு ஏதாவது ஆசை இருக்குதா, என்ன ஆசை உனக்கு அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அவர் சொல்றாரு, அந்த உமருடைய அந்த அந்த சபையை காட்டி, இந்த சபை நிறைய தங்கம் இருந்து அத்தனை தங்கத்தின் அல்லாஹ்வுடைய பேர்ல தர்மம் செய்யணும், அதான் எனக்கு ஆசை அப்படின்னா. இன்னொரு சாப்பிட்டு கேட்டாங்க, உங்களுக்கு என்ன ஆசை அப்படின்னு சொல்லி. அப்ப அவங்க சொன்னாங்க, இந்த சபை நிறைய வெள்ளியா இருந்து அந்த அத்தனை வெள்ளியை அல்லாஹ்வுடைய பேர்ல தர்மம் செய்யணும் அப்படின்னாங்க. இன்னொருத்தர் கூப்பிட்டு கேட்டாங்க, உங்களுக்கு என்ன ஆசை அப்படின்னு சொல்லி. அவர் சொன்னாரு, எனக்கு இந்த சபை நிறைய வைரங்களும் வைடூரங்களுமா இருந்து அவை அனைத்தையும் அல்லாஹ்வுடைய பேர்ல தர்மம் செய்யணும் அப்படின்னாங்க. உடனே எல்லா சஹாபாக்களும் சொன்னாங்க, அமீருல் முஃமினீனே, நாங்க எங்களுடைய ஆசையை சொல்லிட்டோம், உங்களுடைய ஆசை என்ன அப்படிங்கிறாங்க. உங்களுடைய ஆசை என்ன? அப்ப அவங்க சொல்றாங்க, இந்த சபை நிறைய அபூ உபைதாவை போன்ற ஆட்கள் எனக்கு கிடைச்சாங்கடா, அத்தனை பேரை உலகம் ஃபுல்லா அனுப்பி நான் அல்லாஹ்வுடைய தீனுடைய வேலையை வாங்கிப்பேன், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காண்டி வேலையை வாங்கிப்பேன். அப்ப 3 பேர் சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ உபைதா மாதிரி, ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா மாதிரி, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு மாதிரி, இந்த 3 பேரை மாதிரி சிறந்த மனிதர்கள் இந்த சபை நிறைய எங்களுக்கு எனக்கு கிடைச்சா அத்தனை பேரையும் மூளை முடுக்கலாம் அனுப்பி வைப்பேன், உலகத்திலே மூளை முடுக்கலாம் அனுப்பி வச்சு அத்தனை ஊர்லயும் அல்லாஹ்வுடைய பணியை செய்வேன், இதான் எனக்கு ஆசை அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த 3 பேர் சபையில் இல்ல. எந்த 3? அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா, முஆத் இப்னு ஜபலும், ஹுதைஃபா ரலியல்லாஹு 3 பேர் சபையில இல்ல. அப்போ மற்ற சஹாபாக்கள் கேக்குறாங்க, ஏன் எங்கள்கிட்ட இல்லாத சிறப்பு அப்படி என்ன சிறப்பு நீங்க அவங்கள்ட்ட பாத்தீங்க? எங்கள்கிட்ட இல்லாத சிறப்பு அப்படி என்ன சிறந்த சிறப்புகளை அபூ உபைதாட்டையும் முஆத் இப்னு ஜபல்ட்டையும் பாத்தீங்க அப்படின்னு கேட்ட உடனே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நீங்க என்ன சொல்றீங்க? அவங்க 2 பேருக்கு நீங்களா ஈக்குவல் ஆவீங்களா? அவங்க 2 பேருக்கு நீங்களா சமமாவீங்களா அப்படின்னு சொன்ன உடனே, அப்படி என்ன சமம் நீங்க சொல்லுங்க பாப்பா அப்படின்ற உடனே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, சரி ஒரே ஒரு டெஸ்ட் வைக்கிற பாருங்க, அதுல இருந்து நீங்க புரிஞ்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஒரு அடிமையை கூப்பிட்டு 400 தீனாரை கொடுத்து இது நேர கொண்டு போய் அபூ உபைதாட்ட கொடுத்து, அமீருல் முஃமினீன் உமர் அவர்கள் உங்களுக்கு அன்பளிப்பா கொடுத்தான்னு கொடுங்க அப்படின்னாங்க. இவங்க அந்த 400 தீனாரை அந்த அடிமை எடுத்துட்டு என்ன பண்ணாரு சொன்னாங்க, கொண்டு கொடுத்துட்டு கூடவே இருந்து என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வாங்க அப்படின்னாங்க. இது என்ன பண்ண, 400 தீனாரை கொண்டு போய் அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா கொண்டு போய் கொடுத்தாங்க. கொடுத்த உடனே சகோதரர்களே, அபூ உபைதா என்ன பண்ணாங்கன்னா, தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் வந்தா உனக்கு 100 தீனார் படி, உனக்கு 50 தீனார், உனக்கு 100 தீனார், உனக்கு 50 தீனார் சொல்லி அங்கனக்குள்ளே பிரிச்சு வச்சுட்டாங்க. அங்கனக்குள்ளே பிரிச்சு தர்மம் பண்ணிட்டாங்க. இதை அவங்களுடைய அடிமை சொன்னாரு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சபையில. உடனே என்ன பண்ணா, இன்னொரு 400 தீனாரை கொடுத்து இதை கொண்டு போய் முஆத் இப்னு ஜபல்ட்ட கொடுத்து நான் கொடுத்தேன்னு சொல்லு அப்படின்னாங்க. அதே மாதிரி முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டு போய் கொடுத்த உடனே அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, இதே மாதிரி எந்த விதமான மாற்றம் இல்லாம யார் யாரெல்லாம் பக்கத்துல இருந்தாங்களோ உனக்கு 100 தீனார், உனக்கு 50 தீனார், உனக்கு 100 தீனார் அப்படின்னு சொல்லி ஆளு கொஞ்சம் பிரிச்சு கொடுத்தாங்க. இதையும் சொல்றாரு. சொன்னா அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த இரண்டுமே ஒரே ஒளியினுடைய 2 கீற்றுகள். யாரு? அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேருமே யாரு? ஒரே ஒளியினுடைய கீற்றுகள். ஒளிங்கிறது யாரை சொல்றாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. 2 பேருமே தர்பீத்தானது யார்கிட்ட? 2 சஹாபியுமே தர்பீத்தானது யார்கிட்ட? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பையத்தானவங்க, தர்பீத்தானவங்க இல்லையா? அவங்களுடைய தர்பீத்தை சாதாரணமா விடுமா அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா பண்றாங்கன்னு சொன்னா, அதற்கு பிறகு ஹஜ்ரத் அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா வேறொரு வேலையா வந்த இடத்துல அவங்களுக்கு என்ன பண்றாங்க, அந்த வேலையை செஞ்சு முடிச்சதுக்காண்டி ஹஜ்ரத் உமர் அமீருல் முஃமினீன் கலீஃபாவா இருக்கிறாங்க, இந்த வேலையை செஞ்சுட்டு அனுப்புறாங்க. அந்த வேலையை செஞ்சுட்டு வந்த உடனே ஒரு 100 தீனார் அவங்களுக்கு கொடுக்குறாங்க.
100 தினார் அபூ உபைதா கொடுக்குறாங்க. அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு வாங்க மறுத்தறாங்க. இன்னமா அமல்துலில்லா லா தலா அமலுலக யா அமீருல் முஃமினீன். அமீருல் முஃமினீனே, நான் உங்களுக்காண்டி இந்த வேலையை செய்யல, அல்லாஹ்காண்டி செஞ்சேன். அல்லாஹ்ட்ட எனக்கு கூலி கிடைச்சிரும். அதனால தயவு செஞ்சு தந்து எனக்கு நீங்க கூலி கொடுத்து அல்லாஹ்ட்ட தரக்கூடிய கூலியை நீங்க தடுத்துறாதீங்க அப்படின்றாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில இப்படி தான் உட்கார்ந்துட்டு இருந்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சபையில உட்கார்ந்துட்டு இருந்தேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன வேலையை கொடுத்தா, நான் வேலையை முடிச்சிட்டு வந்த உடனே எனக்கு இதே மாதிரி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பளிப்பு கொடுத்தாங்க. நான் வேண்டான்னு மறுத்தேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமரே நீங்க இந்த கூலியை எதிர்பார்த்து நீங்க இந்த வேலையை செஞ்சீங்களா, இல்ல அல்லாஹ்வுடைய கூலியை எதிர்பார்த்து சொன்னீங்களா செஞ்சீங்களா? யார் சொன்னா அல்லாஹ்வுடைய கூலியை எதிர்பார்த்து செஞ்சேன், இந்த கூலியை எதிர்பார்க்கல இல்ல யார் சொன்னதா? அப்ப இருந்தாங்க பிடிங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கூலி எதிர்பார்க்கல. அப்ப எதிர்பாராமல் உங்களுக்கு ஒரு அன்பளிப்பு வருமேனால் அதை மறுக்காதீங்க, வாங்கி பயன்படுத்துங்க, விருப்பப்பட்டா பயன்படுத்துங்க, விருப்பப்பட்டா தர்மம் பண்ணிடுங்கன்னு சொல்ற ரசூலுல்லாஹி சொன்னாங்க. அப்படின்னு சொன்ன உடனே அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு உடனே அந்த அன்பளிப்பை வாங்கி, உடனே ஹஜ்ரத் உமர் அந்த அன்பளிப்பை வாங்கி பக்கத்துல இந்த சஹாபாக்களுக்கு பங்கிட்டு கொடுத்தாங்க. உனக்கு 10 உனக்கு 10 உனக்கு 10 அப்படின்னு சொல்லி சொல்ல, அந்த அளவுக்கு தன்னிடத்துல எந்த விதத்திலும் செல்வம் சேர்ந்திருக்கூடாதுங்கிறதுல ஹஜ்ரத் அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரொம்ப கண்ணு கருத்துமா இருந்தாங்க. இந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ரத் அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹுவை ஷாமுக்கு கவர்னரா நியமிச்சாங்க. ஷாம்ங்கிறது இன்னைக்கு ஜோர்டான், சிரியா இதெல்லாம் இருக்குது இல்லீங்களா, அதான் ஷாம்ங்கிறது. அந்த ஜோர்டானுக்கு அமீராக நியமிச்சாங்க, கவர்னரா நியமிச்சாங்க அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு. அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு துணையா முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு துணையா நியமிச்சு, முஆதே நீங்க வந்து அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு துணையா இருங்க, ஹெல்ப்பா இருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. சரி, அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு ஜோர்டானுக்கு கவர்னரா போன உடனே அங்க எந்த அளவுக்கு சொன்னா முழுக்க முழுக்க ஒரு எளிமையான வாழ்க்கையை மேற்கொள்றாங்க. அங்கிருந்து என்ன பண்றாங்க, சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, உடனே கலிஃபா உமருக்கு கடிதம் எழுதி ஆலோசனை கேட்டு தான் செய்வாங்க அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ அவங்க சபையில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, ஒரு முறை ஒரு முஸ்லிமான மனுஷன், ஒரு முஸ்லீம் என்ன பண்ணிறாரு, ஒரு திம்மி காஃபிரை கொலை செஞ்சாரு. திம்மி காஃபிர்னா யாரு அப்படின்னு சொன்னா, இஸ்லாமிய ஆட்சியில வரி செலுத்தி வாழ்றாரு பாருங்க, இஸ்லாமிய ஆட்சியில வரி செலுத்தி வாழ்றாரு பாருங்க, அவருக்கு பேர் திம்மி காஃபிர் சொல்லுவாங்க. உதாரணமா இன்னைக்கு சவுதியில இந்துக்கள் வாழ்றாங்க இல்லையா, சவுதியில இந்துக்கள் வாழ்றாங்க, பாகிஸ்தான்ல இந்துக்கள் வாழ்றாங்க. அப்ப அவங்க அங்க யார் அப்படின்னு சொன்னா, இஸ்லாமிய கவர்மெண்ட் கட்டுப்பட்டு சவுதியில பாகிஸ்தான்ல இருக்குது இஸ்லாமிய கவர்மெண்ட் இல்ல. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், விளக்கத்துக்காண்டி சொல்றேன். அப்ப இஸ்லாமிய கவர்மெண்ட் அங்க நடக்காது நினைச்சிடாதீங்க. அப்ப அந்த ஒரு இஸ்லாமிய ஆட்சியின் நடக்கும் பொழுது அந்த ஆட்சிக்கு கட்டுப்பட்டு தான் வரி செலுத்தி, ஜிஸியா வரி செலுத்தி ஒரு காஃபிர் வாழ்வாரேனால் அவருக்கு பேர் தான் திம்மி காஃபிர் சொல்லப்படும். அவருக்கு எல்லா விதமான பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அந்த அரசாங்கத்திலே கடமை. அந்த நேரத்தில் அந்த மாதிரி அரசாங்கத்தில் ஒரு முஸ்லீம் என்ன பண்ணிடுறாருன்னு சொன்னா, ஒரு திம்மி காஃபிரை கொலை பண்ணிடுறாரு. கொலை பண்ண உடனே ஹஜ்ரத் முஆத் இப்னு அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு என்ன தீர்ப்பளிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இவன் வேணும்னு செஞ்சானா அல்ல தெரியாம செஞ்சானா, அந்த கொலையை வேணும்னு செஞ்சானா தெரியாம செஞ்சானா அப்படிங்கும் பொழுது ரெண்டு மாதிரியான கருத்துக்கள் வருது. உடனே அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு உமருக்கு கடிதம் எழுதினாங்க. இந்த மாதிரி ஒரு முஸ்லீம் ஒருத்தன் ஒரு திம்மி காஃபிரை கொலை செஞ்சு காஃபிர திம்மி காஃபிர்னா அதாவது இஸ்லாத்துக்கு எதிராக சண்டை போட மாட்டான், இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் கட்டுப்பட்டு இருப்பான். அந்த மாதிரி திம்மி காஃபிரை கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அங்கே பதில் அளிச்சாங்க. என்ன தெரியுமா, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை கொலை செய்து விட்டால், அப்ப அந்த முஸ்லீம் வேணும்னு செஞ்சானா தெரியாம செஞ்சானா பார்க்கணும். வேணும்னு செஞ்சான்டா அவனை என்ன பண்ணிடணும், கொலை செஞ்சிடணும். தெரியாம செஞ்சுட்டான்டா அவன் என்ன பண்ணணும், 4000 தீனார் இவனுக்கு கொடுக்கணும். 4000 தீனார் அல்லது 100 ஒட்டகங்கள் இவனுக்கு கொடுக்கணும். இதான் வந்து தீர்ப்பு. யாரே ஒரு முஸ்லீமை கொலை பண்ணா அதே தீர்ப்பை தான் ஒரு முஸ்லீம் ஒரு திம்மி காஃபிரை கொலை செய்தாலும் இதே தீர்ப்பு தான் அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அங்கே தீர்ப்பளிச்சாங்க. சரி, எதுக்காண்டி சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் வாழ்ந்த முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு இருந்த பாதுகாப்பை பாருங்க. அதாவது கொலை செஞ்சது முஸ்லீமா இருந்தாலும் கூட, அடடா நம்மால முஸ்லீமை கொலை செஞ்சிருக்கான், கொலை செஞ்சது ஒரு காஃபிர தானே, அதை விடல. நீ கொலை செஞ்சது யாரு, இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் பாதுகாப்பு தேடி கூட ஒரு மனுஷனை, இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் கார்மானம் தேடி ஆட்சிக்கு வரி செலுத்தக்கூடிய ஒரு காஃபிரை கொலை பண்ணிருக்கிற. அதனால நீ வேணும்னு கொலை பண்ணா உன்னையும் கொல்லப்படும்,
தெரியாம கொலை பண்ணா நீ அதற்கு பரம 4000 தீனாரை கொடு அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய அந்த கருத்தை அப்படியே தீர்ப்பாக சொன்னாங்க. இந்த நேரத்தில் சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு தஆலாவுக்கும் ஹஜ்ரத் அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலாவுக்கும் ஒரு நேரத்தில் ஒரு காட்டமான ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்ட உடனே அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அமீருல் முஃமினீன் ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதுறாங்க. தன்னுடைய கருத்தை பூரா வலியுறுத்தி கடிதம் எழுதுறாங்க. நீங்க அல்லாஹ் பயந்துக்க, நீங்க நாளைக்கு மறுமையில நீங்களும் அல்லாஹ்க்கு முன்னால் நிற்பீங்க, நானும் அல்லாஹ்க்கு முன்னால் நிற்பேன், அங்க அல்லாஹ் உங்களுக்கு எனக்கு மத்தியில் தீர்ப்பளிப்பான் அப்படிங்கிற மறுமையை பத்தி ஞாபகப்படுத்தி கடிதம் எழுதுறாங்க. கடிதம் எழுதுறவன சகோதரர்களே, அதை உமர் ரலியல்லாஹு தஆலா மறுபரிசீலனை எழுதுறாங்க. யாருக்கு? அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலாவுக்கு. என்ன தெரியுமா சொல்லி எழுதுறாங்க? அபூ உபைதாவே, நீங்க என்னுடைய சகோதரர், எனக்கு உங்களுக்கு மத்தியில் சின்ன கருத்து வேறுபாடு ஏற்பட்டது உண்மை. ஆனால் உங்களுடைய அடிக்கடி கடிதம் எனக்கு வந்துகிட்டே இருக்கணும். உங்களை போன்றவர்களுடைய கடிதம் அடிக்கடி எனக்கு வரணும். அப்பதான் எனக்கு அல்லாஹ்வுடைய ஞாபகம் ஆகிறது ஞாபகம் வருது. நான் அல்லாஹ்வுக்கு பயந்து ஆட்சி செய்வேன். அதனால எந்த காரணத்தோட கடிதம் எழுதி நிறுத்தாதீங்க, இதே போன்று காட்டமாகவே எனக்கு தொடர்ந்து எழுதுங்க அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூ உபைதாக்கு பதில் எழுதினாங்க. அப்ப அமீருல் முஃமினீனாக இருந்தாலும் கூட தன்னுடைய கருத்தை காட்டமாக சொல்வதிலோ அல்ல பளிச்சுன்னு சொல்றதிலோ ஹஜ்ரத் அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தயங்கியதில்லை. இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிற நேரத்தில் சகோதரர்களே, ஷாமுக்கு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. உமர் ஜனாதிபதி மதீனாவில் இருக்கிறாங்க. அவங்க எங்க வர்றாங்க? ஷாமுக்கு வர்றாங்க. ஷாம் தேசத்துக்கு வந்த உடனே எல்லா மக்களும் ஊர்ல முக்கியமான விஐபி எல்லாம் போய் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா சந்திக்கிறாங்க, முசாஃபா செய்றாங்க. ஆனா உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன பண்றாங்க? கவர்னரை காணோம். கவர்னர் யாரு? அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு. கவர்னரை காணோம். எங்க கவர்னர் அப்படிங்கிறாங்க. இப்ப வந்து இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல ஒரு பழைய ஆடை அணிஞ்சுக்கிட்டே வர்றாங்க. யாரு? கவர்னர் அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அவங்களுடைய அந்த பழைய பழங்காலத்து அந்த ஆடையை பார்த்த உடனே சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷப்பட்டு சரி வாங்க உங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அபூ உபைதாவை அழைச்சிட்டு வீட்டுக்கு போறாங்க. யார் வீட்டுக்கு? அபூ உபைதாவோட வீட்டுக்கே போறாங்க. உமர் எல்லாம் அழைச்சிக்கிட்டு. சகோதரர்களே, அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு போன உடனே அங்க பாக்குறாங்க ஒரே ஒரு பாய். அந்த பாய்க்கு தலகாணி கூட இல்ல. தன்னுடைய ஒரு பையில தனக்கு தேவையான ஒன்று துணிமணி வச்சிருக்காங்க. அந்த துணிமணி தான் தலகாணி, அந்த துணிமணி தான் தலையணை. தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரே ஒரு கூஜா இருக்குது, ஒரு மண் கூஜா இருக்குது, தண்ணி குடிக்கிற கூஜா. அந்த கூஜாலே தண்ணி பிடிச்சு குடிக்கிறதுக்கான ஒரே ஒரு டம்ளர் இருக்குது. இதுதான் பாக்குறாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. பார்த்தோன்னா அவங்க ரொம்ப சந்தோஷமாயிடுது. இருந்தாலும் வெளில கேட்கறாங்க, அபூ உபைதாவே, உங்களுடைய மற்ற சஹாபாக்கெல்லாம் ஓரளவு வசதியா இருக்கிறாங்களே, நீங்க இதே நிலைமையில இருக்கிறீங்க, நீங்க இதே பாயில இதே ஒரு பைய தலையை தவச்சு படுத்திருக்கீங்களே, என்ன செய்றீங்க கேட்ட உடனே ஹஜ்ரத் அபூ உபைதா சொல்றாங்க, அமீருல் முஃமினீன், என்ன சுமந்துட்டு போறதுக்கு இந்த பாய் இந்த தலையணையும் போதும், என்ன ஆகிரத்துல சுமந்துட்டு போறதுக்கு இவை மட்டுமே போதும், எனக்கு வாகனங்களோ குதிரைகளோ ஒட்டகங்களோ தேவையில்லை, இந்த பாய் இந்த தலையணையுமே என்னை சுமக்க போதுமானது அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா பதில் அளிக்கிறாங்க. இதே சூழ்நிலையில இந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, ஷாம்ல ஒரு பெரிய தொற்று நோய் பரவிடுது. ஷாம் தேசத்துல ஒரு பெரிய தொற்று நோய் பரவிடுது. கிட்டத்தட்ட 36,000 சஹாபாக்கள் அங்க போறாங்க. ஷாம் தேசத்துக்கு 36,000 சஹாபாக்கள் போறாங்க. அந்த 36,000 சஹாபாக்கள்ல அந்த தொற்று நோய் எவ்வளவு மோசமான தொற்று நோயா இருக்குங்கன்னா, சகோதரர்களே, 30,000 மக்கள் அதுல மூத்தாயிடுறாங்க. 36,000 பேர்ல 30,000 பேர் மூத்தாயிடுறாங்க. 6,000 பேர் தான் உயிரோடு மிஞ்சுறாங்க. அந்த நேரத்துல ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எத்தனையோ முறை அபூ உபைதா சொல்றாங்க, அபூ உபைதாவே, ஷாம்ல ஃபுல்லா தொற்று நோய் பரவிக்கிட்டு இருக்குது, எல்லாம் மௌத்தாயிட்டு இருக்காங்க, நீங்க உடனே புறப்பட்டு மதீனாக்கு வந்துருங்க அப்படின்றாங்க. அபூ உபைதா சொல்றாங்க, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி. கடைசியா உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப காட்டமா ஒரு கடிதம் எழுதுறாங்க. என்ன தெரியுமா? அபூ உபைதாவே, நீங்க உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கலீஃபாவான எனக்கு கட்டுப்படுவதாக இருந்தால் நான் ஒரு உறுதி வச்சுட்டேன், ஒரு உறுதிமான வச்சுட்டேன். என்ன உறுதின்னு சொன்னா, இந்த கடிதம் காலையில உங்களுக்கு கையில் கிடைத்தால், இந்த கடிதம் காலையில உங்கள் கையில் கிடைத்தால் நீங்கள் மாலையில் இங்கே இருக்க வேண்டும் மதீனாவிலே, அல்ல மாலையில் உங்கள் கையில் கிடைத்தால் மறுநாள் காலையில் இங்க இருக்கணும். அதாவது கடிதம் கிடைச்சவே புறப்பட்டுறணும், கிடைச்ச அடுத்த நிமிஷம் புறப்பட்டுருங்க, நீங்க உடனே புறப்பட்டு வாங்க, நீங்க அங்க இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதுறாங்க. அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த கடிதத்துக்கு பதில் எழுதுறாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. என்ன தெரியுமா? அமீருல் முஃமினீனே, நான் உங்களுக்கு மாற்றம் பண்ணுங்கிற எனக்கு என்ன கிடையாது, உங்களுக்கு மாற்றம் செய்யணுங்கிறது எனக்கு ஆசை கிடையாது. என்னுடைய ஆசை என்ன அப்படி தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒரு ஊர்ல தொற்று நோய் பரவிக்கிட்டு இருக்கும் பொழுது நோய்க்கு பயந்து நீங்க என்ன பண்ணக்கூடாது, அந்த ஊரை விட்டு ஓடக்கூடாது. ரசூலுல்லாஹி கட்டளை,
அதனால நான் இந்த ஊரை விட்டு வர தயாரா இல்லை, நான் மௌத்தானாலும் இன்ஷா அல்லாஹ் இங்கே மௌத்தாகிறேன், அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு கடிதம் எழுதுறாங்க. சோதரில் அந்த கடிதத்தை பார்த்த உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே தேம்பி அழுகுறாங்க, கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. உடனே கூட அந்த சஹாபாக்கெல்லாம் கேட்கறாங்க, என்ன அமீர் முஃமினீன் என்ன செய்தியை படிச்சீங்க, அபூ உபைதா மௌத்தாகன்னு போயிட்டாங்களா அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இன்னும் மௌத்தாகல, ஆனா மௌத்துக்கு நெருங்கிட்டு இருக்கிறாங்க, அவரு அந்த தொத்து நோயை விட்டு வெளியே வரதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படி கழுதி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க சோதரர்களே. ஆனா அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கையில கிடைச்ச கொஞ்ச நாள்ல, கடிதம் கிடைச்ச கொஞ்ச நாள்லயே அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு செய்தி வந்து சேருது, அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தாயிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அந்த தொற்று நோய் அவங்களும் பாதிக்கப்பட்டு அதே தொற்று நோயிலேயே மௌத்தாகிறாங்க. அப்படி மௌத்தாகக்கூடிய நேரத்துல அதற்கு அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு மக்களை பூரா கூப்பிட்டு வசியத் பண்றாங்க. என்ன தெரியுமா, மக்களே எந்த சூழ்நிலையும் தொழுகை விட்டு விடாதீர்கள், ஜகாத்தை கொடுக்க மறுக்காதீர்கள், ஜகாத்தின் தொழுகை நீங்கள் உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய அமீர் கட்டுப்பட்டு நடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள யார் எந்த ஒரு மனுஷனா இருந்தாலும் சரி, இன்னல் மரஅ லவ் யூ அமர் அல்ஃப சனத்தின், உங்களில் யாராவது ஒருவர் 1000 ஆண்டுகள் வாழ்ந்தாலும் சரி, 1000 ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் சரி, அவர் ஒரு நாள் என்னுடைய இந்த நிலையை அடைந்தே தீர வேண்டும். அதாவது இதே சக்கராத்தில் வேற அவருக்கும் வரும், இதே மரணம் அவருக்கு வரும். 1000 வருஷம் வாழ்ந்தாலும் 2000 வருஷம் வாழ்ந்தாலும் வாழலாம், எத்தனை 1000 வருஷம் வாழ்ந்தாலும் சரி, கடைசி எங்கதான் வந்தாகணும், இதே நிலைமைக்கு வந்தாகணும். ஆகவே உங்களில் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வை எப்படி திருப்திப்படுத்துறது, அல்லாஹ்வை எப்படி சந்தோஷப்படுத்துறது என்பதிலே நீங்கள் கவனமாக இருங்கள், குறியாக இருங்கள் அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா தங்களுடைய சஹாக்களுக்கு வசீத் பண்றாங்க. வசீத் பண்ணி நான் சொல்றாங்க, நான் ஏன் தெரியுமா இந்த வாழ்க்கையில இந்த பாய், இந்த கூஜா, இந்த தண்ணி, இதை தவிர வேற எதுவுமே நான் சேர்க்கல, எனக்கு எந்த பொருள் வந்தாலும் உடனே தர்மம் பண்ணிட்டேன். ஏன் தெரியுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகும்போது ஒரு ஹதீஸ் சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகும்போது சொன்னாங்க, என்ன தெரியுமா, இன்னா ஹப்பா அஸ்ஹாபி மின்னி வ அக்ரப மின்னி, என்னுடைய சஹாபாக்களிலேயே, என்னுடைய தோழர்களிலேயே எனக்கு மிக மிக விருப்பமானவர், எனக்கு மிக மிக நெருக்கமானவர், நாளை சொர்க்கத்தில் என்னோடு சேர்ந்திருப்பவர் யார் தெரியுமா, நான் அவரை விட்டு பிரியும் பொழுது, எந்த நிலையில் விட்டு பிரிந்தேனோ, எந்த நிலையில் நான் அவரை விட்டு இந்த உலகத்தை விட்டு பிரிந்தேனோ, அதே நிலையில் அவர் இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டும். நான் அவரை விட்டு எந்த நிலையில் பிரிந்தேனோ அதே நிலையில் அவர் இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டும். அதான் என்ன அர்த்தம், நான் இப்ப மௌத்தாகும் பொழுது எந்தெந்த சஹாபி எவ்வளவு வறுமையிலையும் கஷ்டத்திலும் இருக்கிறாங்களோ, இதே எளிமையோட, இதே கஷ்டத்தோட, இதே வறுமையோட அவங்க உலகத்தோடு பிரியணும். அப்பதான் அந்த சஹாபி தான் எனக்கு மிக மிக நெருக்கமான சஹாபி, நாளை சொர்க்கத்திலே எனக்கு ஓப்பானவரா இருப்பாங்க ரசூலுல்லாஹி சொன்னாங்க. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகும் பொழுது எனக்கு இந்த பாயும், இந்த ஒரு பை, என்னுடைய துணிமணியை வைக்கக்கூடிய பை தான் தலையணையா இருந்துச்சு, இந்த கூஜா தான் எனக்கு தண்ணி குடிக்கிற பாத்திரமா இருந்துச்சு, நான் இதை விட அதிகமாக வேற எதுவும் சேர்க்க விரும்பவில்லை அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்களாம். சகோதரர்களே, அந்த ஷாம்ல ஏற்பட்ட அந்த தொற்று நோயில ஹஜ்ரத் அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா மௌத்தாகின்றார்கள். அவர்களுக்கு பிறகு அவர்களுக்கு அசிஸ்டண்டா இருக்கக்கூடிய முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா பொறுப்பெடுக்கிறாங்க. கொஞ்ச நாள் அவங்களும் மௌத்தாயிடுறாங்க அதே தொற்று நோயில. அதற்கு பிறகு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு குடும்பத்தினர்கள் மௌத்தாயிடுறாங்க. கடைசியில அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க கிலாஃபத்தை, அந்த இமாரத்தை கையில் எடுத்து, அமீர் பதவியை கையில் எடுத்து மக்களை பூரா என்ன பண்றாங்க, அழைச்சிக்கிட்டு வேற ஒரு இடத்துக்கு போய் இந்த ஊரை விட்டு வெளியே போயிடலாம், இந்த மக்களை விட்டு இல்ல, இந்த ஊரையே காலி பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு காலி பண்ணிட்டு வேற ஊர்ல போய் தங்குறாங்க. மீதி உள்ள 6000 சஹாபாக்கள் பிழைச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஹதீஸ் வரலாறுல சொல்லப்படுது. சகோதரர்களே, ஹஜ்ரத் அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய படிப்பினை என்னவென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாக்குறுதி மீது வைத்திருந்த நம்பிக்கை மட்டுமல்ல, பெருமானாரை 100க்கு 100 பின்பற்றி நடக்கணுங்கிற ஆர்வம், வைராக்கியம், அல்லாஹ்வுடைய தீனுக்கு முன்னால், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு முன்னால் நம்முடைய பெற்றோராக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நமக்கு அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாம் தான் பெரியது என்ற உண்மையை உணர்ந்தார்கள், அதன்படி வாழ்ந்தார்கள், அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய பதவி அடைந்தார்கள். ரலியல்லாஹு அன்ஹு என்ற சிறப்பு பட்டத்தை பெற்றார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை பூரணமாக புரிந்து கொண்டு அவர்கள் எந்த சொர்க்கத்தை எதிர்பார்த்து உலகத்திலே வாழ்ந்தார்களோ அந்த சொர்க்கத்தை அவர்கள் உயர்ந்த அந்தஸ்தை வல்ல ரஹ்மான் அவர்களுக்கு வாரி வழங்குவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.